Hello guys, welcome back. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா செட் மேட்ரிக்ஸ் ஜீரோஸ் அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு மீடியம் லெவலான ப்ராப்ளம் லீட் கோட்ல. ஃபர்ஸ்ட் நான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன், அடுத்து ப்ரோக்ராம்ல வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே. இப்போ வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. அது வந்து மேட்ரிக்ஸ்னா நம்ம 2D அரே அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுல என்ன பண்ணோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கேரக்டர், அதாவது ஒரு எலமெண்ட் வந்து ஜீரோவா இருக்கும். நம்ம என்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த இடம் ஜீரோன்னு இருக்குல்ல, இதுல அந்த என்டையர் ரோ அப்புறம் காலம், அதாவது இந்த காலம் இந்த ரோ இது ரெண்டுத்தையுமே எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜீரோவா மாற்றணும். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள்ல பாருங்களேன். இந்த எக்ஸாம்பிள்ல ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் ஃபர்ஸ்ட் ரோல லாஸ்ட் எலமெண்ட்டும் ஜீரோவா இருக்கா. அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா இந்த என்டையர் ரோவையுமே ஜீரோவா மாற்றிட்டு இந்த என்டையர் காலம் அப்படி ஃபுல்லாகவுமே இதையும் வந்து ஜீரோவா மாற்றணும். இது நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து 2 பூலியன் அரே கிரியேட் பண்ணிட்டு இந்த எங்கெல்லாம் ஜீரோ வருதோ அதோட வேல்யூஸ் எந்த இடத்துல ஜீரோ வருதோ அங்கெல்லாம் வந்து ட்ரூங்கிறத வச்சுக்கிட்டு எங்கெல்லாம் ட்ரூ வருதோ அங்கெல்லாம் நான் லாஸ்ட்ல ஜீரோங்கிறத வந்து மாற்ற போகிறேன். சரி, இப்போ ப்ராப்ளம் வந்து அது எப்படிங்கிறத சால்வ் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது வந்து பூலியன் அரே வச்சு தான் சால்வ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. ஸோ நான் அதுக்காக எனக்கு வந்து நார்மல் அரேனா எப்படி இருக்கும், எனக்கு வந்து ஒரு சிங்கிள் லென்த்தாக இருக்கும். நம்ம வந்து நார்மல் மேட்ரிக்ஸ் இப்போ வந்து இங்கே ஒரு 2D அரே இல்லை, எனக்கு நார்மல் அரே இருக்குன்னா எம் டாட் லென்த்துங்கிறத போட்டுரும். ஆனால் இங்கே எனக்கு வந்து 2D அரே இருக்கிறதுனால இது எப்படி இருக்குன்னா ரோ காலம் வச்சு தான் வந்து எல்லா வேல்யூஸுமே இருக்கும். ஸோ நான் வந்து ரோ தனியாக எவ்வளோ லென்த்துன்னு கண்டுபிடிக்க போகிறேன், காலம் தனியாக எவ்வளோ லென்த் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். அதை வச்சு தான் நான் வந்து சால்வ் பண்ண போகிறேன். இன்ட்டு ஃபஸ்ட்டு ஆறுங்கிறத ரோன்னு வச்சுக்கிறேன், அதை எம் டாட் லென்த் அப்படின்னு வச்சுக்கிறேன். எம்ங்கிறது ஒன்றும் இல்லை மேட்ரிக்ஸு, நான் வந்து எல்லா இடத்துலையும் மேட்ரிக்ஸ்னு எழுத முடியாது அப்படிங்கிறதுனால நான் எம்னு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு காலமுக்கு வந்து எல்லுன்னு வச்சுக்கிறேன். இது வந்து ஜீரோ தான் இருக்கும். எதுக்காக அப்படின்னா இது எத்தனை காலம் இருக்கும்னா அந்த ரோவோட சைஸ் வரையும் தானே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டுங்கிறதுனால அப்படி இருக்கு லென்த்து. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் மறுபடியும் அப்படின்னா ஒரு 2 பூலியன் அரே வந்து கிரியேட் பண்ண போகிறேன். பூலியன் அரே எப்படின்னா நார்மல் அரே மாதிரி தான். பூலியன் அரேக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுக்கணுமா, ZR அப்படிங்கிறது கொடுக்குறேன். ரோக்காக உள்ள அரே இது, ரோவை செக் பண்ணிட்டு அதில் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்காக பாயிண்ட் பண்ணுறதுக்காக உள்ள அரேங்கிறதுனால நான் ZR அப்படிங்கிறது கொடுக்குறேன். நியூ இன்ட்டுன்னு நம்ம கொடுப்போம்ல நார்மலாக, இங்கே வந்து பூலியன் அப்படின்னு கொடுக்கணும். பூலியன் இதுக்கு வந்து லென்த் கொடுக்கணுமா, லென்த் வந்து எது ரோங்கிறதுனால ஆரோட லென்த்தே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பூலியன் ZL அப்படிங்கிறது இருக்குது. ZLங்கிறது காலம் வந்து எனக்கு பாயிண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ நியூ பூலியன், இது வந்து காலமோட லென்த், அதாவது எல்லுங்கிறதே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து மேட்ரிக்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், ஒரு இதையுமே வந்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் லூப்பில் இன்னொரு ரோக்கு தனியாக போடுவோம், காலமுக்கு தனியாக போடுவோம். நான் அதை வச்சு தான் இந்த வேல்யூஸ் வந்து பாயிண்ட் பண்ண போகிறேன். எப்படின்னா ஃபார் இன்ட்டு i ஈக்குவல் டு 0 ஆரம்பிச்சு ஐயோட வேல்யூ லெஸ் தென் r வரையும் போகுது. i வந்து ப்ளஸ் ப்ளஸ் ஆகிட்டே போகுது. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபார் லூப் எதுக்குன்னா காலம் வரையும். ஸோ இன்ட்டு j ஈக்குவல் டு 0 ஆரம்பிச்சு ஜேயோட வேல்யூ லெஸ் தென் எல், காலமோட லென்த் வரையும் இருக்குது. ஜே வந்து எனக்கு ப்ளஸ் ப்ளஸ் ஆகிட்டே போகும். ஓகே, இப்போ வந்து நம்ம லூப்பும் ரன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த வேல்யூஸை இது பூலியனில் செக் பண்ணிட்டு அந்த இடத்த வந்து நம்ம வந்து ட்ரூங்கிறத மாற்ற போகிறோம். இனிஷியலாக அது வந்து எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம அதை வந்து ட்ரூங்கிறத வந்து செட் பண்ண போகிறோம். ட்ரூங்கிறத செட் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் எனக்கு ட்ரூ வருதோ அந்த இடத்துல நான் ஜீரோவாக மாற்ற போகிறேன். அப்படி தான் இது. ஸோ ட்ரூங்கிறத செட் பண்ணணுமா, அது எப்படின்னா இஃப் கண்டிஷன் மூலியமா தான். இஃப் எம் ஆஃப் ஐ ஜே டபுள் ஈக்குவல் டு 0வா இருக்கு, 0வா இருந்துச்சுன்னா, அதாவது இந்த கேரக்டர் எனக்கு 0வா இருந்துச்சுன்னா இந்த என்டையர் ரோ அப்புறம் அந்த என்டையர் காலமையுமே எனக்கு வந்து ட்ரூங்கிறா மாற்று அப்படிங்கிறதுக்காக ZRங்கிறது ஐயா. ஸோ அந்த இதை வந்து ட்ரூன்னு மாற்றிடு. ட்ரூ. நெக்ஸ்ட்டு ZLன்னு ஒன்று வச்சுருக்கோம்ல, அது வந்து காலம் மென்ஷன் பண்ணதா, அது வந்து ஜேவா. ஸோ அதையும் எனக்கு வந்து ட்ரூன்னு மாற்றிடு. இப்போ வந்து நம்ம எழுதியாச்சு. இப்போ எனக்கு வந்து ட்ரூங்கிறது வந்து மாறிடும். இப்போ 2 சிங்கிள் அரேயில் தனித்தனியாக நம்ம ரோ தனியாக காலம் தனியாக வச்சுட்டு ட்ரூ ரெண்டுத்தையுமே வந்து ட்ரூனே மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா செக் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் ட்ரூ வருதோ அங்கெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுமா. ஸோ சேம் அதே ஃபார் லூப் தான். ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு சேம் 0 ஆரம்பிச்சு ஐயோட வேல்யூ லெஸ் தென் r வரையும் போகுது. i வந்து ப்ளஸ் ப்ளஸ் ஆகுது. இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ரோவெல்லாம் வச்சுட்டு 0 ஆக்கிடுறேன். அடுத்தது காலம்க்குலாம் நம்ம தனியாக போகலாம். ஸோ இஃப் ரோ வச்சு 0 ஆக்கணுமா, ரோ 0 ஆக்கணும்னா ZRஆ 5, வேறு எந்த கண்டிஷனுமே எழுத போகிறதில்ல. நம்ம டபுள் ஈக்குவல் டு ட்ரூவாக இருந்தால் அப்படின்னும் கண்டிஷன் போடலாம். இல்லைனா நார்மலாக நம்ம இஃப் கண்டிஷனில் ZR5ன்னு போட்டாலே இது ட்ரூவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து செக் பண்ண போகுது. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டேன். மேட்ரிக்ஸில் உள்ள நம்ம எது பர்ஃபார்ம் பண்ணாலுமே 2 லூப் போடணுமா. ஸோ இன்ட்டு ஜே ஈக்குவல் டு 0 ஆரம்பிச்சு ஜேவோட வேல்யூ லெஸ் தென் எல்,
ஜே வந்து ப்ளஸ் ப்ளஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணணும், அந்த என்டையர் ரோவையும் ஜீரோவாக மாற்றணுமா? ஸோ எம் ஆஃப் ஐஏ ஜே ஈக்குவல் டு 0. இப்போ வந்து அந்த என்டையர் ரோவுமே எனக்கு ஜீரோவாக மாறிடுச்சு. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு வேல்யூ ஃபைன் பண்ணுறேன் 0 அப்படின்னா இந்த என்டையர் ரோவுமே எனக்கு ஜீரோவாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்டையர் காலத்தையும் மாற்றணுமா நம்ம, இந்த காலம் ஃபுல்லாக. ஸோ அதுக்காக எழுத போகிறேன். சேம் இதே லாஜிக் தான். ஆனால் இங்கே ZRன்னு இருக்குல்ல, இந்த இடத்த நான் வந்து ZL அப்படிங்கிறத மாற்ற போகிறேன். ஸோ ஃபார் இன்ட்டு ஐ ஈக்குவல் டு, நான் ஜேனே வச்சுக்கிறேன், ஜே ஈக்குவல் ஓகே ஐனே வச்சுக்கிறேன். நம்ம நார்மலாக எப்போதுமே அப்படி தான் போடுவோம். ஐ ஈக்குவல் டு ஐ லெஸ் தென், இந்த இடத்துல காலம் வரணும் ஃபஸ்ட்டு, எல் ஐ வந்து ப்ளஸ் ப்ளஸ். எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ரோ வச்சுட்டு செக் பண்ணதுனால ரோ ஃபஸ்ட்டு வந்துச்சு, நெக்ஸ்ட்டு காலம். இதே சேம் கண்டிஷன் தான். ZL ஐ வந்து 0 ஆயிருச்சுன்னா, அதாவது அந்த காலம் வந்து 0 ஆயிருந்துச்சுன்னா, ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபார் இன்ட்டு ஜே ஈக்குவல் டு 0 ஆரம்பிச்சு ஜேயோட வேல்யூ லெஸ் தென் 6 வரையும் போகுது. ஜே வந்து எனக்கு ப்ளஸ் ப்ளஸ் ஆகுது இருந்துச்சுன்னா அந்த காலம் ஃபுல்லாக நான் 0 மாற்றணுமா? இங்கே வந்து எம் ஐஜேன்னு எழுதக்கூடாது, எம் ஜேஏ அப்படின்னு தான் எழுதணும். எம் ஜே ஓகே 2 தடவை எழுதிட்டேனா, ஜே ஐ அப்படிங்கிறத மாற்றியாச்சு, 0வாக மாற்றியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு இது எப்போதும் போல் அவ்வளோதான். இது வந்து இப்போ வந்து நமக்கு வந்து அந்த என்டையர் ரோவும் காலமும் மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணால் மட்டும் போதும். ரிட்டர்ன் எம். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அன்எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வேல்யூ. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நான் எதுவுமே ரிட்டர்ன் பண்ண சொல்ல, அதாவது நீங்கள் அதில் ரீப்ளேஸ் மட்டும் பண்ணுங்கள், வேறு எதையுமே எனக்கு ரிட்டர்ன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரன் பண்ணலாம். ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சப்மிட் பண்ணலாம். சப்மிட் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.